நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஜோஸ்வா டிவி நிகழ்ச்சியின் மூலமாக மகிமையின் நேரம் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாக காணப்படுகிறோமா? ரட்சிக்கப்படவில்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ முடியாது. தேவனுக்கு பிரியமாக எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதிக்க முடியாது. நான் வேதாகமத்திலே எபிரேயர் எழுதின புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் இப்பொழுது எடுத்து தியானிக்கலாம் என்று உங்கள் மத்தியிலே வாஞ்சியாக இருக்கிறேன். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? ஏன்னா இன்றைக்கி ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது மனம் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை மனிதர்கள் விரும்பவில்லை. ஏன்னா செல்லின் காரியங்களுக்கு அடிமையாகிவிட்டு எங்கே பாருங்கள், பஸ் ஸ்டாப்பில் நின்னாலும் சரி, பயணித்து கொண்டிருந்தாலும் சரி, வாகனத்திலே செல்லும் பொழுது 2 வீலர் 4 வீலரில் செல்லும்போது பார்க்க காதோடு சேர்த்து வைத்துக்கொண்டு செல்லை உபயோகிக்கிறவர்கள் ஆண்டவரோடு பேசுவதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களிலே செலவழிக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்குள்ளே வந்துவிட்டோம். அழிவின் காலம். ஆனால் முதலாவது இயேசுவினுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்தோமானால் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவதை ஆண்டவர் விரும்புகிறார். இதே தான் மத்தேயு 9:13, மார்க் 2:17, லூக்கா 5:32 இந்த வசனங்களெல்லாம் நாம் வாசித்தோமானால் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தது பரிசுத்தவான்களை நீதிமான்களை அழைத்து செல்வதற்கு அல்ல, பாவிகளை மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நான் வந்தேன் என்பதை அவர் சொல்லுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொல்லி வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீங்கள். மனம் திரும்புவதை குறித்து வேதாகமம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை பார்த்தோமானால் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் மன்னிப்புக்கென்று கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம். பாவம் மன்னிப்பு என்றாலும் நாம் செய்த பாவங்களை அறிக்கையிட்டோமானால் தேவன் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரையும் மன்னிக்க கூடியவராயிருக்கிறார். ஏன்னா வேதாகமத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். தேவன் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள எல்லா மனுஷருக்கும் கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் நான் பார்க்கிறோம். ஏன்னா வேதாகமத்தில் நான் வசிக்கும் பொழுது ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, அவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவானவர் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நான் வேதாகமத்திலே வாசித்தோமானால் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் தரையிலே எதையோ எழுதி கொண்டிருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். உங்களிலே குற்றமில்லாதவன், உங்களிலே பாவம் செய்யாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவன் என்று ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லும் பொழுது வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம், ஒருவர் கூட அந்த இடத்திலே இல்லை. எல்லாரும் குற்றம் செய்தவர்கள், பாவம் செய்தவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார். நாமும் உலகத்திலே பார்க்கும் பொழுது பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படுகிறோமா?
முதலாவது ஆண்டவருக்காக நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். காலையில் எழும்பினது இருந்து இரவு நாம் படுக்கைக்கு தூக்கத்திற்காக நாம் கடந்து செல்லும் வரை எவ்வளவு நேரம் ஆண்டவர் பாதத்திலே காத்திருந்தோம். ஆண்டவருக்காக நாம் என்ன காரியத்தை செய்தோம்? நமக்கு கிடைத்த வேலைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு நாம் செய்தோமா? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணினோமா? மற்றவர்களுடைய இடத்துல ஆண்டவரை பற்றி நாம் கூறினோமா? ஆனால் வேதாகமத்தில் பார்த்தோமானால் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தவனை தம்முடைய பிள்ளை, தேவன் தன்னுடைய பிள்ளையாக அவர் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏன்னா பாவிகள் மனம் திரும்ப வேண்டும். ரட்சிப்பின் அனுபவம் என்பது இயேசுவோடு கூட தனிப்பட்ட முறையில் ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் தான் பூலோகத்திலே மறுபடியும் பிறந்தவர்களாக, மனம் திரும்பி ஆண்டவர் பிள்ளையாக மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டத்திலே எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக, மற்றவர்களை ஆண்டவர் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக நாம் ஜெபிக்கிறோம், நாம் சொல்லுகிறோம். கொஞ்சம் சற்று யோசித்து பார்ப்போம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெறாத மனிதர்கள் தான் இந்த உலகத்திலே அநேகமாக காணப்படுகிறார்கள். ஏனென்று கேட்டால் நாம் நமக்கு கிடைத்த இந்த நல்ல நேரத்திலே ஆண்டவரை பற்றி எத்தனை பேருக்கு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம்? ரட்சிப்பின் அனுபவம் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் தேவனுடைய வருகையின் போது நாம் எடுத்துக்கொள்ளப்படாதவர்களாக, பாவிகளோடு நம்ம வாழ்கிறவர்களாக இருந்தாலும் கூட பாவத்தை விட்டுவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் பெறுவதற்கு ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஏன்னா நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பாவம் பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு வர, சாத்தானை விட்டு சத்துருவை விட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக மாற நாம் என்ன காரியங்களை செய்திருக்கிறோம்? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றால் என்ன அர்த்தம்? சாத்தானுடைய அதிகாரத்து ஆளுகைகளும் இருந்து தேவனுடைய பாதத்திற்கு வந்துவிட்டேன், சாத்தான் என்னை விட்டு போய்விட்டான், உதறி தள்ளிவிட்டேன், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஏன்னா ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அவருடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட வேண்டும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக காணப்படுகிறோமா? நாம் எத்தனை பேரை இன்று ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம்? நான் சென்னையிலிருந்து எங்கள் கிராமத்திற்கு ஆம்னி பஸ்ஸில் வரும்போது ஒரு சகோதரியை சந்தித்தேன். அந்த பொண்ணோட பேர் அருணா. அந்த பொண்ணு என்னை பார்த்த பொழுது சொல்லுவாள், நீங்கள் கிறிஸ்டியனா சார்னா? ஆமாம் அப்படின்னு. என்ன சார் சரிங்கண்ணா, நான் ஒரு ஸ்கூல் வச்சுருக்கேன்னு. சிபிஎஸ்சியா மெட்ரிகுலேஷனான்னு கேட்டேன். மெட்ரிகுலேஷன் தான், சிபிஎஸ்சி ஆரம்பிக்கக்கூடாதா சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே படிப்படியாக பேச்சுக்குள்ளே வந்தவள். என்ன கிறிஸ்டியனான்னு கேட்டியம்மா? நீ என்னன்னு கேட்டேன். என் பேர் அருணா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுமே என்னை அப்படியே என்னை உருவ குத்துகிறதாக இருந்தது. ஏன்னா என்னுடைய ஊர் பனவடலிக்கு பக்கத்தில் இருக்கிற மடத்துப்பட்டி. பனவடலி சத்திரத்தில் திருமணமாகி அங்கே வாழ்ந்து வந்தேன். நான் வருடந்தோறும் மேல்பருவத்தோர் ஆதிபராசக்தி ஆலயத்திற்கு வழிபாட்டு மண்டபங்கள் என்று இந்த சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 வழிபாட்டு ஸ்தலங்களை ஏற்படுத்தியிருக்கிறேன். அவ்வளோ பேரும் ஒன்று போல் சிவப்பு சேலையை கட்டி நாங்கள் விரதம் இருந்து பண்ணி புறப்பட்டு செல்வோம். பார்த்துக்கோங்க, கிட்டத்தட்ட அந்த ட்ரெயினில் போகிறத பார்த்திங்கன்னா எங்கள் 150-150 பேர் வரைக்கும் போவோம். நான் தான் அவ்வளோ பேரையும் தலைமை பொறுப்பு எடுத்து நடத்தி செல்வேன். திடீரென்று ஒரு நாள் என் தலையிலே ஒரு கட்டி வந்தது. கட்டி வந்து என் தலை முடியில் எல்லாமே கழிந்து நான் படுக்கைக்கு உள்ளாகிவிட்டேன். எங்கெல்லாமோ என் கணவர் அழைத்து சென்று எந்த மருத்துவரை இல்லாமல் பார்த்தோம். தலையில் இருப்பது அது கேன்சர் கட்டி, தலையில் இருப்பதனால அதை ஆப்ரேஷன் பண்ணுவது கடினம் என்று சொல்லிவிட்டார்கள். நான் மரணத்தின் பிடியிலே
படுக்கையில் படுத்திருக்கும்போது எத்தனை வழிபாட்டு மண்டபங்கள் எத்தனை பேரை அழைத்து சென்னணும். அவங்கெல்லாம் என்னை பார்க்க வருவாங்க. நான் எனக்காக ஆறுதலான ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. அருணா இனிமே எங்களை யார் மேல்மருவத்தூர் கூட்டிகிட்டு போவா பாருங்கள். அவங்களுடைய சுய எண்ணங்கள் சுய ஆசைகள் தான் இருந்தது தவிர யாருமே என்னுடைய நிலைமையை கண்டு பரிதவிக்கலை. உனக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு கூட ஒருத்தரும் கேட்கலை. நாட்கள் கடந்தது. கேட்டீங்களா? மருத்துவர் என் கண்காங்க வச்சலன் இதான் கடைசி ஃபிசியோ. இந்த ஃபிசியோவுக்கு அடுத்து உங்கள் மனைவி அதிகபட்சம் ஒரு 3 மாதங்கள் தான் இருப்பாங்க. அதற்குள்ளே அவங்க என்னெல்லாம் ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுங்க. அவங்க சாப்பிட்டு மனமகிழ்ச்சியோடு கூட மரணத்தை தழுவட்டும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுன்னு என் கணவர் நினைத்து கொண்டா நான் அவ்வளோத்தையும் கேட்டுக்கொண்டே மனவேதனையோடு கூட இருந்தேன். பாளையங்கோட்டையிலே ரோஸ்மேரி மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டேன். அங்கே நான் அறையில் இருந்த உடனே ஒரு பொண்ணு என்னுடைய அவ்வளோ பர்டிகுலர்ஸையும் வச்சு வந்தவுடனே சொல்லுவா, அருணாக்கா நீங்கள் சுகமாயிருவீங்க பாருங்கள். இது வரைக்கும் யார் என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தையை சொன்னதில்லை. அந்த வாலிப வயசில் உள்ள பொண்ணு அந்த வார்த்தையை சொன்ன உடனே நான் ஒரு நிமிடம் அப்படியே அங்கலாய்த்து போனேன். என்னம்மா நீ சொல்லுகிறாய் என்று சிரித்தேன். என்னக்கா, நான் விரலை விட்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அம்மா. நீங்கள் சுகம் அடைஞ்சிருவீங்க, நல்லா இருவீங்கன்னு சொல்றியம்மா. இல்லைக்கா, நான் ஜெபம் பண்ணிட்டு தான் உங்களை பார்க்க வரேன். எங்கள் ஏசப்பா உங்களுக்கு சுகம் தந்துடுவாங்க. நான் சற்றும் இப்படி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேரை நான் கூட்டிகிட்டு போனேன், எத்தனை பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகினாங்க. ஒருத்தர் கூட எனக்காக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலையே. இது யார் பெற்ற பிள்ளையோ என்னை பார்த்து நீங்கள் சுகம் பெற்றுவீங்கன்னு சொல்கிறேன், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன்க்கா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் என்னுடைய கையை பிடித்து தலையின் மேல் வைத்து அந்த கட்டி உள்ள இடத்துல வைத்துக்கிட்டு, அருணாக்கா எனக்காக நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏசப்பா உடைய தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த வார்த்தையை இதை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கக்கா. நிச்சயமாக எங்கள் ஆண்டவர் உங்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்வார், உங்களுக்கு சுகம் தருவார்னு சொல்லிச்சு. அந்த பொண்ணு கடந்து போன பிறகு நான் யோசித்து பார்த்தேன், எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம், ஒருத்தர் கூட இப்படி சொல்லலை. சரி, இந்த பொண்ணுடைய ஆசைக்காகவாது நாம் செய்வோம் என்று சொல்லி என்னுடைய கையை அந்த கட்டியின் மேல் வைத்து கொண்டு எனக்கு கிடைக்கிற நேரத்திலெல்லாம் சொல்ல ஆரம்பித்தேன். ஏசப்பாவை நான் தேட ஆரம்பித்தேன். ஓரிரு நாட்கள்லேயே நான் அந்த ஆஸ்பத்திரியை விட்டு டிஸ்சார்ஜ் ஆக வேண்டிய நேரம். அந்த பொண்ணு வந்து, அண்ணாக்கா நிச்சயமாக நீங்கள் சுகமாயிருவீங்க, எங்கள் ஏசப்பா உங்களை நிச்சயம் சுகம் தந்துடுவார், மறக்காமல் நான் மட்டும் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்லி என்னை வழி அனுப்பி விட்டு சென்று விட்டார். நானும் பனவடலி சத்திரத்திற்கு வந்தேன். யோசித்து பார்த்தேன், சரி பெரிய காரியம் ஒன்றுமில்லை, செய்வோமே என்று என்னுடைய படுக்கையிலே நான் படுத்துக்கொண்டு கிடைக்கிற நேரமெல்லாம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு ஏசப்பாவின் பாதத்திலே நான் சொன்னது மட்டுமில்ல, சில காரியங்களையும் நான் இப்படிலாம் தவறு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கன்னெலாம் கேட்டேன். ஆனாலும் கூட அந்த பொண்ணு சொன்ன அந்த 2 வரிகளையும், இயேசுவின் ரத்தத்தாலே இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், ஏசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்பதை நான் மறக்காமல் சொல்லி கொண்டே இருந்தேன். நாட்கள் கடந்தது. மருத்துவர் சொன்ன அந்த 3 மாதம் முடிந்தது, 4 மாதம் முடிந்தது, 5 மாதம் முடிந்தது, 6வது மாதத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். நானே ஆச்சரியப்பட்டேன். 3 மாதம்தான் உயிரோடு இருப்பான்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. 6 மாதம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் இரவு நான் படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது யாரோ வந்து என்னுடைய முதுகிலே தட்டுகிற மாதிரி ஒரு சின்ன திடீரென்று விழித்து பார்த்தேன், யாரும் இல்லை. உடனே நமக்கு ஏதோ கனவு என்று சொல்லி திரும்பி படுத்து கொண்டேன். படுத்து நான் கண்ணை மூடி தூக்கத்திற்குள்ளாக சென்ற ஒரு சில நிமிடங்கள் மீண்டுமாக என்னுடைய முதுகை தட்ட முடியாது. நான் எழும்பினேன். எழும்பி லைட்டை போட்டு பார்த்தேன், உள்ள யாரும் இல்லை. எப்பொழுதுமே என்னுடைய அறையில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடி எதிர வச்சுருப்பேன். ஏன்னா அந்த அளவு நான் வாலிப வயசில் அவ்வளோ அழகாக இருந்தேன். என்னுடைய அழகை பார்ப்பதற்காக நான் வைத்திருந்தேன். ஆனால் முடியெல்லாம் போய் தலை ஒரு முட்டை தலையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கண்ணாடி முன்னால் வந்து நின்றுட்டு பார்த்த உடனே எனக்கு இந்த கையை எடுத்து தலையில் வைத்து இயேசுவின் தழும்புகளால் சுகமான நேசப்பா இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லணும்னு தலையில் அப்படி கையை வைக்கேன். தலை அப்படியே ஒன்று போல் இருக்குது, கட்டியை காணலை. இப்படி குனிஞ்சு கண்ணாடியை பார்த்தேன், கட்டியே இல்லை. அந்த கட்டிக்கான அறிகுறி ஒன்று கூட இல்லை. ஏசப்பா நீங்கள் சுகம் தந்துட்டீங்க. சத்தம் போட்டேன். பக்கத்தரையிலே படுத்திருந்த என் கணவர் ஓடி வந்து என்னன்னு கேட்டான்.
காமித்தேன். அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அப்பொழுதுதான் நினைத்தேன், உலகத்தில் எந்த மனுஷனும் தரக்கூடாத, எந்த தெய்வமும் தராத ஒரு சமாதானத்தையும் தரக்கூடிய ஒரே ஒரு ஆண்டவர் உண்டென்றார், இயேசுவானவர் மட்டுமே என்று. இன்றைக்கு நான் அந்த 150 வழிபாட்டு தலங்களில் உள்ள ஒவ்வொருத்தரையும் சொல்லுவேன், என்னத்தை போய் பேயும் பிசாசையும் கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுவானவர் ஒருவர் தான் உண்மையான தெய்வம். அவரை தொழுது கொள்ளுங்கள், நீங்கள் உண்மையிலே ஆண்டவருடைய அன்பை ருசித்து சுகமாய் வாழ்வீர்கள்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா நான் பார்க்கும் பொழுது இந்த கழுத்து பகுதி அளவுக்கு அந்த முடியெல்லாம் வளர்ந்து அந்த பொண்ணு இருந்துச்சு. அப்பொழுது பார்த்தா நான் ஆச்சரியப்பட்டேன். உண்மையிலே நாம் நமக்கு கிடைக்கிற நேரத்தில் ஒரு சாதாரண ஒரு நர்ஸ் வந்து ஆஸ்பத்திரியிலே மரண தருவாயில் வந்த ஒரு பொண்ணுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அந்த மகளை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றி இன்றைக்கு ஒரு பெரிய சுகத்தை பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்கிற ஒரு மனுஷியை உருவாக்கியிருக்கு. நாம் என்ன செய்திருக்கிறோம்? ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு சொல்லியிருக்கிறோமா? ரட்சிக்கப்படாவிட்டால் உண்மையிலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் அதன்படி வாழ்கிறோமா? காலகட்டத்தை பார்ப்போம். உலகத்திலே நாம் வரும்போது கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. ஆனாலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தை, அந்த நேரத்தை நாம் பிரயோஜனமாக ஆண்டவருக்காக எத்தனை பேரை நாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற்ற நாம் செய்திருக்கிறோம்? நாம் முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? நாம் தேவனுடைய பிள்ளை என்பதற்கு ஆவியானவரே சாட்சி கொடுக்க கூடியவராக இருக்கிறார். ஏன்னா பார்த்தாலே ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ள. நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்கள் விடுதியிலே ஒரு திருடு போய்விட்டது. ஏன்னா நான் படிக்கிற காலத்தில் பெரிய வாட்ச் போட்டிருக்கவங்களே அரிதாக பார்க்கக்கூடியது. என்னுடைய அறையில் ஒரு பையன், நான் டிகிரி படித்தேன், ப்ரீ யூனிவர்சிட்டி படிக்கக்கூடிய ஒரு சகோதரன் வாட்ச் போட்டிருந்தாப்புல. திடீரென்று சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு அவன் வெளியெல்லாம் போயிட்டு வரும்போது அவன் கலத்தி வச்ச இடத்துல வாட்சை காணலைன்னு சொல்லி உடனே போய் வார்டனிடம், சார் என் வாட்சை கலத்தி வச்சுட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வந்தேன், வாரத்துக்குள்ளே என் வாட்சை காணலை, யாரோட திருடிட்டாங்க. ஏன்னா விடுதி முழுசும் பரபரப்பாக காணப்பட்டது. 7 மணிக்கு வார்டன் அவ்வளோ வரையும் அவருடைய அறை முன்னால் வர சொல்லிட்டு முன்னால் நின்று, லாரன்ஸ்னு அந்த விடுதி காப்பாளர் பேர், உடனே அவர் சொல்லுவார், இதில் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க, அவ்வளோ பேரும் முதல்ல வாங்கன்னு கூப்பிட்டார். நாங்கள் மொத்தத்திலே ஒரு 10 பேரோ 12 பேரோ இருந்தோம். நாங்கள் போய் நின்ன உடனே எங்கள் 12 பேரையும் பார்த்து, நீங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கே பெரிய ஆச்சரியம், என்னடா இது, அவ்வளோ பேரையும் வாங்க, இந்த வாட்சை திருடு போயிட்டு என்று விசாரிக்க கூப்பிட்டவர் இந்த 12 பேரையும் போங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்கள வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவன் ஆச்சரியத்தோடு கூட ரூமுக்கு திரும்பி வரேன். நான் அப்பொழுது ஜெபிப்பேன். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவ்வளவு பக்தி வைராக்கியம் இல்லை. கண்டிப்பாக எங்களுக்கு இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இரவு மீல்ஸுக்கான நேரம். அந்த 8 மணிக்கு மணி அடித்த உடனே முன்னால் உள்ள மைதானத்தில் கிரவுண்டில் போய் நானும் எனக்கு தெரிந்த 2-3 நண்பர்களும் இருந்து ஒரு பாட்டு பாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் ஜெபித்து விட்டு அதற்கு பிறகு வந்து தான் சாப்பிட்றதுக்கு வருவோம், நைட்டு 12க்கு. அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில் நாங்கள் இருந்த சூழ்நிலையில் இருக்கிறோம். ஆனால் இவர் இப்படி சொன்னோன்னே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆனால் பிறகு பார்த்தால் அதே மாதிரி நின்ற ஹிந்து பையன்தான் ஒரு பையன் வாட்சை திருநது கண்டுபிடிக்கப்பட்டு வாட்சை கைப்பற்றிட்டாங்க. எதற்கு சொல்ல வாரேன் என்றால், அந்த சூழ்நிலையிலே கிறிஸ்தவன் என்றால் உண்மையிலே அவன் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எண்ணம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், செய்தித்தாள்களில் நியூஸில் நாம் கேட்டோமானால் வேறு இந்த விபச்சாரங்கள்லையோ களவுகள்லையோ கொலைகள்லையோ சம்பவப்பட்டு வரும்போது கிறிஸ்தவ பெயர்கள் சிம்சோன், சிமியோன், இவங்க தான் எல்லா விதமான மோசடியான காரியங்கள்லாம் சென்று பார்க்குறோம். நம்முடைய கிறிஸ்தவத்திற்கு எவ்வளோ பெரிய ஒரு பெயர். உண்மையிலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக, ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாக, அவருக்கென்று வாழ்கிறவர்களாக, அவருக்கென்று ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களாக வாழ வேண்டும். உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ரட்சிப்பின் சந்தோஷம் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவை.
ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்போம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ நாம் நம்மை மட்டுமல்ல மற்றவர்களையும் உருவாக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமீன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. ரட்சிப்பிக்கப்படாவிட்டால் ஒருத்தவன் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்தேன்னு சொல்லிங்கப்பா. பாவம் செய்த ஒவ்வொரு மனுவரையும் ஆண்டவரே தயவாய் நீங்கள் மன்னித்து ஆண்டவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ நீங்கள் கிருபை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட இந்த செய்தியை கேட்டவர்கள் உடைய ராஜ்யத்திற்கு பிரியமானவர்களாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்களாய் ஆண்டவரே உடைய வருகையிலே காணப்பட நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. உடைய நாமத்துக்கு மகிமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் தேவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன்.